கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் சிந்தனைக்கு ஆதாரமாக ஏசாயா 25வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவர்கள். அன்புக்குரியவர்களே, பூர்வ ஆலோசனைகள் என்று சொல்லும் போது ஒரு மனிதன் பிறப்பிலே அவனை குறித்ததான ஒரு நோக்கத்தோடு அவனை அவர் உருவெடுக்க செய்கிறார். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவர் பூர்வ ஆலோசனைகளோடு நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறார். ஒருவரும் சொல்ல முடியாது, நான் நானாகவே வாழ்கிறேன், என்னுடைய திறமையினாலே வாழ்ந்து வருகிறேன், அப்படி சொல்ல முடியாது. அருமையானவர்களே, அவருடைய பூர்வ ஆலோசனைகள் பேரிலே அவர் உங்களை இந்த நாளில் அவர் மிக நேர்த்தியாக ஆசீர்வாதமாக வழிநடத்துவார். ஆண்டவரே, என்னில் வைத்ததான இந்த பூர்வ ஆலோசனைகள் என்னுடைய வாழ்விலும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் நான் வேலை செய்து வரும் எங்களுடைய கடமை ஸ்தலங்களிலும் நிறைவேற வேண்டுமப்பா என்று சொல்லி கேட்கும்போது அவர் பூரண ஆலோசனைகளின் பேரிலே அவர் உங்களை சந்திப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.